மக்கள் நல கூட்டணி செய்த வேலையை விஜய் செய்கிறார் அப்படிங்கிறது தான் பேசப்பட்டது. ஆளுங்கட்சி மீண்டும் தொடர்வதற்கு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை ரொம்ப கடுமையாக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு கிரவுண்ட் எப்படி இருந்ததை தாண்டி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் நீங்கள் டிபேட்லாம் பார்த்தா அவ்வளோ ஃபயராக போகும். ஒரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அவ்வளோ ஃபயரிங்காக ரெண்டு பேரையும் கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா பேசினதாகட்டும், ஒன்று கட்டு விரியன் கண்ணாடி விரியன்கிற லெவலுக்கு பேசினது. நான்காவதாக திரு சீமான் அவர்கள். ஸோ அதை தாண்டி அந்த காலகட்டம் அப்படிங்கிறது போச்சு. பாஜகவும் தனிக்கு அந்த சமயத்தில் தனித்தான் போட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு ரோலை அந்த முறை என்னென்னா சீட்டு அவங்க வாங்கின பர்சன்டேஜுங்கிறது குறைவாக இருந்தாலும் அது டிஎம்கேக்கு போயிருந்தால் ஆட்சி மாற்றம் என்பது தான் 2016 பெரும்பாலும் ரொம்ப குறைவான கருத்து கணிப்புகள் தான் அதிமுக வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்த ரோலை இந்த முறை விஜய் செய்கிறாரா, அதாவது ஒரு பெரிய மக்கள் நல கூட்டணியாக அப்படிங்கிறது தான். சில இடங்களில் அது வந்து டிஎம்கேக்கான, அதாவது தொங்கு சட்டமன்றத்திலேருந்து அந்த மெஜாரிட்டி மார்க்லேருந்து ஒரு 5லேருந்து 10 தொகுதிகள் மினிமலாக அவங்க கொடுக்குறாங்க. 122லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சில கணிப்புகள். அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமானா அவங்களுக்கு 100ஐயே தொடலை. அப்போ அதிமுக தாவேகா கூட்டணி வைத்திருந்தால் இந்த தேர்தல் கட்டாயம் ஸ்வீப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. வாக்கு சதவீதமாக வரும்போது இது சாத்தியம்தான்னு படுது. அந்த 122 அப்படிங்கிற இடம் திமுகவுக்கு வருதுன்னா திமுக கூட்டணிக்கு அந்த பாயிண்ட்டுக்கு போனால் வேறு வழியே இல்லாமல் கூட்டணி ஆட்சி தான் என்கிற ரீடிங்கும் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடிகிறது. 122 வந்துருச்சுன்னா 2006 கலைஞர் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு வாங்கி நடந்தது போலெல்லாம் ஒரு அரசாங்கம் தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட் அன்றைக்கி சொல்லப்பட்டதுங்கிறது டெக்னிக்கலி இது கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த முறை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே பெரிய மனத்தாங்கல்ல எல்லாரும் இருந்திருக்காங்க. கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கை மிக நிச்சயமாக கேட்பார்கள். பட் உதயசூரியன்லேயே உங்களுக்கு அந்த 118 வேணும். ஒரு 10 சீட்டாச்சும் உங்களுக்கு குஷன் இருக்கணும். இல்லைனா சிக்கல். அது ஒரு பக்கம்.